சிங்கிளா இருக்கிறவங்கலாம் எத்தனை நாளைக்கு தான் நம்ம சிங்கிளா இருக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் யாரும் இருக்க மாட்டாங்களா என்ன அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பொண்ணும் இப்படிதான் ஒரு டேட்டிங் ஆப்ல பிரீமியம் சப்ஸ்கிரைபர் ஆகி அவளுக்கு பிடிச்ச மாதிரி யாரா பசங்க இருக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பையனும் இன்னும் மாட்டல. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. கட்சி வரையும் நம்ம சிங்கிளா தான் இருக்க போறோம் போலன்ட்டு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே பாத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி யாரா ஒரு பையன் இருந்துட மாட்டானா என்னன்ட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஆப்ல இருந்து ஒரு பையன், உங்க ப்ரொஃபைல் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நியர்பைல தான் இருக்கேன், டின்னருக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். அந்த பையனோட போட்டோ பாக்குற இந்த பொண்ணும் ஓகே பையன் சுமாரா தான் இருக்கிறான், போய் தான் பாப்புமே அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. முதல்ல ஒரு பையன் கூட டின்னருக்கு போறோம்ட்டு எக்ஸைட்மெண்ட்ல சீக்கிரமாவே வந்து கார்ல உக்காந்துருக்காங்க. அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கிறோமா, அவனுக்கு நம்மள பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு ரொம்ப காஷியஸா அட் த சேம் டைம் ஒரு எக்ஸைட்மெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க வரதுக்கு முன்னாடியே அவன் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாமலே இவங்களுக்கும் சேர்த்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கேட்டா இல்ல நீங்க வர லேட் ஆயிடுச்சுல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன்ட்டு சொல்லிட்டு தொணன்னு பேசினேங்கிறான். ஏங்க முதல்ல ஒருத்தவங்களை பார்க்க வரும்போது எப்படி அங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க, பொண்ணுனா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, எதுக்குங்க பசங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரீங்க அப்படி கேட்டது மட்டும் இல்லாம அவன் நீங்க ஃபுல்லா சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மீதி இருக்கிறத பார்சல் பண்ணிக்கலாமான்ட்டு பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு சரி ஓகேங்க டைம் ஆகுது இவ்வளோ ஆச்சு நீங்க பாதி காசு எடுங்கன்ட்டு அவங்க கிட்டயே பாதி காசு கேட்கறான். அப்புறம் பே பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வராங்க. எப்படி உங்க வீட்டுக்கு போலாமா இல்ல என் வீட்டுக்கு நீங்க வரீங்களான்றான். சார் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியுதா, இந்த பொண்ணுங்க சரியான காண்டு, நானும் மூஞ்சில வச்ச மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுன்ட்டு இவ்வளவு பொறுமையா இருந்தா இவன் பாட்டுன்னு பேசினே இருக்கிறானே. இங்க பாருப்பா எனக்கும் உனக்குலாம் செட்டே ஆகாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ நான் கிளம்புறேன்றாங்க. அப்படிங்கிறது நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, போடி உனக்குலாம் எவனோ மாட்ட மாட்டான்ட்டு இவ்வளவு பச்சையா திட்டிட்டு அங்கிருந்து அவன் போயிடுறான். இவங்களுக்கா சரியான அப்செட், நம்மள ஒரு வார்த்தை கூட பேசவே விடல, அவனே என்னமோ பேசிட்டு யார் வீட்டுக்கு போலான்றான் பாருன்ட்டு ரொம்ப மூட் அவுட்ல வீட்டுக்கு போலாம்ட்டு காரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னடா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இப்படி இருக்கே அப்படின்ட்டு அந்த நேரத்துல யாரோ இவங்களை பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த நாளையே செம்ம கடுப்பாக்குன அவன் போதாதுன்ட்டு இப்ப பின்னாடி யாரோ திருட வேற வரான் போலயே, என்னடா பண்றதுன்ட்டு கொஞ்சம் பயத்திலேயே காரை நோக்கி போறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அது திருடெல்லாம் கிடையாது, யாரோ ஒரு நார்மலான மனுஷன் அவரோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கட் பண்ணா எங்க அவங்க வீட்டுல இவனை பாக்குறதுக்காக நம்ம இப்படி எல்லாம் மேக்கப் போட்டு போனோம்ட்டு அவங்க மனசுலயே நினைச்சுக்கிறாங்க, நோவா இனிமே நமக்கு இந்த டேட்டிங் ஆப்லாம் தேவையில்லடி அப்படின்ட்டு கடுப்புல மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜிம்ல அவங்களோட ஃப்ரெண்டு மௌலி நோவாவை போட்டு செம்ம திட்டுறாங்க. ஹே நோவா, அத்தனை மெசேஜ் கால் பண்ணிருக்கேன், ஒரு ரிப்ளை கூட பண்ணாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே ஹேங் ஓவர் வரையும் போயிட்டீங்களான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு நோவா, மௌலி நானே கடுப்புல இருக்கேன், அவனை பத்தி என்கிட்ட பேசாத, அன்னைக்கு நடந்ததை மறக்கணும்ட்டு தான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன், இனிமே நான் அந்த டேட்டிங் ஆப் பக்கமே போக மாட்டேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு திரும்பி அந்த ஆப் தான் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க. பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேற பைசா கட்டிட்டோம், இவனுங்க ரீஃபண்டும் பண்ண மாட்டானுங்க. சரி ஓகே எல்லாரும் அவன மாதிரியே இருக்க மாட்டாங்கன்ட்டு யாரோ ஒரு ரேண்டம் யூசருக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. இவங்க டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே அவன் ஹே ஸ்வீட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருக்க ஷால்வி அப்படின்ட்டு அவனோட பிரைவேட் பார்ட்டை பிக்சர் எடுத்து அனுப்பிச்சிடுறான். அதை பார்த்தோன்னு நோவா தான் எனக்கு காசு போனாலும் பரவாயில்லடா இந்த ஆப்பே தேவையில்லன்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. நமக்குன்னு யாரையாவது ஒருத்தனை கடவுள் காட்டாமலே போயிட போறாரு அப்படின்ட்டு அவங்களே மனசை சேர்த்துக்கிட்டு நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல யாருன்னே தெரியாத ஒருத்தன் இவங்க கிட்ட எங்க நீங்க இந்த ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கீங்களா, ஒன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க இது செம்மையா இருக்கும் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ன்றான். நோவாவும் லைட்டா ஹெசிடென்ட்டோட சாப்பிடுறாங்க. எங்க நான் இந்த ஃப்ரூட்டை நம்ம லோக்கல்ல வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, பட் ஆனா இந்த டேஸ்ட் இல்ல சீரியஸா நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேச்ச போடுறாங்க. எந்த அளவுக்குன்னா நம்பர் ஷேர் பண்ற அளவுக்கு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டாங்க. அவனும் இந்த ஊர்ல வந்து நான் பாக்குற முதல் அழகான பொண்ணு நீங்க தாங்க அப்படின்ட்டு ஒரு பிட்ட போட்டு போயிடுறான். கட் பண்ணா அன்னைக்கு சாயந்தரம் நோவா அவங்களோட ஃப்ரெண்டு மாலி கிட்ட தெரியலடி அந்த பையன் நல்லா கியூட்டா இருந்தான், ரொம்ப டீசென்ட்டா பிஹேவ் பண்ணான் தெரியுமா, என்ன அறியாமலே நான் நம்பர் ஷேர் பண்ணிட்டேன்டி அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஹே நோவா நீ செம்மையா காஞ்சி போயிருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா இது அப்பட்டமா பசங்களுக்கு தெரியற மாதிரி நடந்த கூடாதுடி, யார் என்னன்னு தெரியாதவங்கிட்ட நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன்ற, நம்ம அவ்வளவு ஈஸியா கிடைச்சிட்டோம்னா மதிக்க மாட்டானுங்கன்றாங்க. லைட்டா அலைய விடு அப்படின்றாங்க. அதெல்லாம் கேக்குற நோவா ஓகேடி ஞாபகம் வச்சுக்கிறேன், பசங்களுக்கு ஈஸியா ஓகே சொல்லக்கூடாது அவள் தானே, அவன் மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணிட்டோம் எப்படி அலைய விடுறான் பாருன்றாங்க. அடுத்த நாளே அவன் ஹே எங்கேயாவது வெளியே மீட் பண்ணலாமான்ட்டு மெசேஜ் பண்றான். நோவா ஒரு
ஹெசிடேஷனுமே இல்லாம மீட் பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்க கூட ஒரு பார்க்கு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மாலிக்கு தெரியாம வந்திருக்காங்க. ஏன்னா நோவாக்கு இந்த பையனும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம வந்திருக்காங்க. அவனும் ரொம்ப டீசென்டா பிஹேவ் பண்றான், அதனால எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாம நோவா கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அந்த பார்ல ஒர்க் பண்ற பையன் வந்து நோவாவோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலா நோவாவும் மாலியும் அந்த பார்க்கு வரும்போது அந்த பையன் தான் இவங்களுக்கு சர்வ் பண்ணுவான். அதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறாங்க. அதுல இந்த பையன் வந்து என்னோட பேர் ஸ்டீவ், நான் ஒரு டாக்டர், என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணனால இங்க வந்திருக்கேன், நான் பிளாஸ்டிக் சர்ஜரியில ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றான். இவங்க என்னோட பேர் நோவா, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல, தனியா இங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. நோவாவோ ரொம்ப டீப்பா எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது வரைக்கும் சாப்பாடு யாரும் பரிமாறினது கிடையாது தெரியுமான்றாங்க. அதை கேட்கிற ஸ்டீவ், எனக்கு நம்ம வீட்டுல தான் டின்னர், நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்ட்டு கூட்டிட்டு போயிடுறான். நோவாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போன ஸ்டீவ் அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் போடல, நோவாவையே பிசிக்கல் எமர்ஜென்சி இட் ஹேப்பன்ட். விடிஞ்சோன நோவா அவனு ஒரு போட்டோ எடுத்து மாலிக்கு அனுப்புறாங்க. அதை பாக்குற மாலி, ஏண்டி உனக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன், மேட்ரே பண்ணிட்டியா, அவனுக்கு எய்ட்ஸ் கேட்ஸ் ஏதாவது டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் இருந்தா என்னடி பண்ணுவ? அதை கேக்குற நோவா, ஹே மாலி நல்லதே பேச மாட்டியா, நீ எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க, அவன் ஒரு டாக்டர், அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்காதுன்றாங்க. நான் ஒரு ஸ்மார்ட்டான பையனை உஷார் பண்ணிட்டு உனக்கு போறாமையா இருக்குதான்றாங்க. அட பைத்தியக்காரி, சரி ஓகே அவன் இன்ஸ்டாகிராம் ஐடியாவது அனுப்பு, நல்ல பையனா இருந்து கல்யாணம் வரைக்கும் போனீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறாளா நானா தாண்டி இருப்பேன், நான் எதுக்கடி பொறாமப்பட போறான் அப்படின்றாங்க. சரி சரி எமோஷன் ஆகாத, சும்மா கலாய்க்க தான் சொன்னேன்ட்டு நோவா கன்வின்ஸ் பண்றாங்க. சரி ஓகே ஒழுங்கா இன்ஸ்டாகிராம் ஐடியா அனுப்புன்ட்டு இவங்க திரும்பி கேட்க, ஹே அவன் இந்த மாதிரி சோஷியல் மீடியால எல்லாம் எதுலையுமே இல்லையாண்டி அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, யாரையும் பிளைண்டா நம்பாத, சரி அடுத்து என்னதான் பிளான், எப்ப வீட்டுக்கு வர போறேன்றாங்க. ஹே பயப்படாத மாலி, ஸ்டீவ் நல்ல பையன் தான், எனக்கு சர்ப்ரைஸ் தராதா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான், அவன் கூட தான் போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு பிறகு என்ன இடம்ட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கூட கிளம்புறாங்க. கட் பண்ணா ஸ்டீவ் நோவாவை எங்க கூப்பிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஊருக்கு வெளியில காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பயப்படாத நோவா, இது என்னோட இடம் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் தரான். அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட உடனே நோவா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிற நோவா, ஸ்டீவ் எனக்கு என்ன கொடுத்த, ஒரே தலைவலியா இருக்கே, இது என்ன இடம், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும் நோவா, ஏன்னா நீ குடிச்சதுல நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரம் தான் சரியாயிடும் பயப்படாதன்றான். அதை கேட்கிற நோவா, ஹே ஸ்டீவ் விளையாடாதரா, நிஜமா சொல்ல என்னத்தை கலந்து கொடுத்த, எனக்கு இன்னும் தலை சுத்துதுன்றாங்க. அதுக்கு ஸ்டீவ், ஹே நிஜமாலே உனக்கு மயக்க மருந்து தாண்டி கலந்து கொடுத்துருக்கேன், நீ கான்சியஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்றான். நோவா லைட்டா எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது அவங்க கையில ஒரு சங்கிலி கட்டிருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னு நோவா, ஸ்டீவ் என்ன இதுவும் சர்ப்ரைஸா, எனக்கு பயம்லாம் இல்ல, இதை கழட்டி விடுன்றாங்க. கலட்ட முடியாது டி, என்ன பண்ணுவேன்றான். டியா, இது வரைக்கும் நீ என்ன டீனு கூப்பிட்டதே இல்லையே ஸ்டீவ், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, என்ன பண்ண போற என்ன அப்படின்றாங்க. ஆமா கூப்பிட்டது இல்லதான், இனிமே கூப்பிடுவேன், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சாப்பிட போறேன் நோவா அப்படின்றான். அதை கேட்டோன்னு நோவா அலையர் அடிச்சு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஸ்டீவ் திரும்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக்கிடுறான். நோவாவோட மொபைல்ல இருந்து மாலிக்கு, நாங்க காட்டேஜ் க்ரோவ்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மாலி, இங்க டவர் சரியா கிடைக்க மாட்டேது, பட் ஐ எம் என்ஜாயிங் மை டைம் ஹியர், நான் ஒன்ஸ் ஃப்ரீ ஆயிட்ட பிறகு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான். அதை பாக்குற மாலி, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டாவது சந்தோஷமா இருக்கட்டும்ட்டு கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிற நோவா, ஸ்டீவ் ஸ்டீவ்னு கத்துறாங்க, என்ன எங்க கூட்டி வந்திருக்கேன், என்ன எங்க வச்சிருக்க, பயமா இருக்கு, இந்த செயினை அவுத்து விட்டுன்ட்டு கத்துறாங்க. அவங்க கத்துறதெல்லாம் கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் கேக்குது. அதை கேக்குற நோவா, எங்க யாருங்க, நாங்க கத்திட்டு இருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்களே, யார் நீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒரு பொண்ணோட குரல், கத்தாதம்மா நீ இப்பதானே இங்க புதுசா வந்திருக்க, போக போக நீயும் பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிப்ப பாருன்றாங்க. அதுக்கு நோவா, எங்க என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க, இது என்ன இடம், நாம எங்க இருக்கோம்னு கேக்குறாங்க. கட் பண்ணா இங்க மாலி ஸ்டீவ் நோவாவோட போன்ல இருந்து அனுப்பிச்ச இமேஜ் மெசேஜ் எடுத்து போட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மாலிக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நோவா கிட்ட இருந்து வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு, யாராவது ஒருத்தவங்க லவ் யூ சொன்னா அதுக்கு ரிப்ளே லவ் யூ மோர்ன்ட்டு வரும். ஆனா இந்த வாட்டி லவ் யூ மோர்ன்ட்டு மெசேஜ் வராம ஹார்ட் சிம்பிள் வந்திருக்கு. இதனால சந்தேகமாகிற மோலி அந்த இமேஜ் எடுத்து கூகுள்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அது கூகுள்ல ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு இமேஜ், நிஜமாலே காட்டேஜ் க்ரோவ்ன்ட்டு ஒரு பிளேஸ் இல்ல. உடனே நோவா பாத்துற மாட்டாளான்ட்டு எமர்ஜென்சின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. பட் ஆனா மெசேஜ் அன்டெலிவரபிள். கட் பண்ணா அங்க ஸ்டீவ் யாரோ ஒரு பொண்ணோட காலை தொடையில இருந்து கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே டான்ஸ் ஆடிட்டே கிச்சன் டேபிள் மேல வச்சு துண்டு துண்டா அந்த காலை கட் பண்ணிட்டு இருக்கான். படம் பார்த்துட்டு இருக்கும்போது இது நோவாவோட காலா இருந்துடக்கூடாதுன்ட்டு என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தது. இது யாரோட காலு, இதை வச்சு அவன் என்ன பண்ண போறான். இது மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐகானும் எனேபிள் பண்ணிக்கோங்க. யார் இவன் இவ்வளவு பெரிய லெக்ஸை கட் பண்ணிட்டு இருக்கானு யோசிச்சீங்கன்னா, இவன் ஒரு சைக்கோ, பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு ஏமாத்தி கூட்டிட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி வித்துருவான். நோவாவோட காலை தான் கட் பண்றேன்னு பார்த்தா இல்ல, நோவாக்கு முன்னாடியே மெல்லிசான ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து அந்த பொண்ணை சாகடிக்காம உயிரோட வச்சு
வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவளை வெட்டிட்டு இருக்கான். யாராங்க மாட்டுக்கறி ஆட்டுக்கறி வெட்டுற மாதிரி அசால்ட்டா மனுஷ கறி வெட்டிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவன் நிஜமாலே ஒரு டாக்டர் தான். மனுஷங்க கறி சாப்பிடறதுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் இதுக்கு எவ்வளவு டிமாண்டா இவ்வளவு பைசா பார்க்க முடியுமான்ட்டு அதுவே ஒரு தொழிலா செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி பெண்களை துண்டு துண்டா கட் பண்ணி அவங்கள பார்சல் பண்ணி ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அனுப்பும் போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு டப்பால பார்சல் பண்ணி அவனோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புறான். அந்த கிளைண்ட்ன்ற சைக்கோனா இங்க சாப்பிடும் போது அவங்க யூஸ் பண்ண திங்ஸையும் ஃபீல் பண்ணானுங்கன்னா இன்னொரு உயிர் அவங்களுக்குள்ள போற மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்களாம். கட் பண்ண ஸ்டீவ் எங்க நோவாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரான். நோவா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், என்ன எவ்வளவு நாளாடா எங்க அடைச்சு வச்சிட்டு இருக்க, எனக்கு கசகசன்னு இருக்கு, குளிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. தப்சி போகணும்னு மட்டும் நினைக்காத நோவான்னு சொல்லிட்டு ஸ்டீவும் அவங்கள பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நோவா இவங்க கிட்ட இருந்து தப்சிலான்ட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கனால முடியல. ஏன் நோவா அப்படி பண்ண, இப்ப பாரு எனக்கு உன் மேல கோவம் வந்துடுச்சு, ஏன்டி இவ்வளவு ஒல்லியா இருக்க, உன்னை ஃபர்ஸ்ட் எங்க கட் பண்றதுன்னே தெரியலேன்ட்டு. சரி உனக்கு பின்னாடி தான் சத்து அதிகமா இருக்கு, ஃபர்ஸ்ட் அங்கேயே கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள குப்புற படுக்க போட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். எங்க மோலி நோவா இன்னும் திரும்பி வரலையே, அவளை கான்டாக்டும் பண்ண முடியலையேன்ட்டு அவங்க லாஸ்டா போன பாருக்கு அங்க அவங்க ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லையா, அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இங்க பாரு நோவா இன்னும் திரும்பி வீட்டுக்கு வரல, போன வாரம் அவ யாரோ ஒரு பையன் கூட இங்க சாப்பிட வந்தா இல்லையா, அந்த பையன் யாருன்னே தெரியல, சோ அவன் பே பண்ண கார்டு டீடைல் ஏதாவது தந்தினா அதை ட்ராக் பண்ணி நான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன், இந்த உதவி மட்டும் பண்ணிட்டு கேக்குறாங்க. சரி ஓகே, இப்போ ஓனர் இருப்பாரு, நீ போ, நான் சாயந்தரமா எடுத்து அனுப்புறேன்ட்டு அவங்க அனுப்பிச்சிடுறான். கட் பண்ணா இங்க நோவா உட்கார முடியாம குப்புறப்படுத்துன்னு வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல இருந்து நோவா மதிய கிடைச்சிட்டு வந்த பெண்ணின்ற ஒரு பொண்ணு லவ்னு ஏமாந்து எப்படி வந்து சிக்கி இருக்கும் பாத்தியா, என்ன மாதிரியே உனக்கும் யாரும் இல்லையா நோவான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நோவா என் ஃப்ரெண்டு அப்பவே சொன்னான், நான் தான் அவ பேச கேட்காம இவன் ஒரு சைக்கோன்னு தெரியாம மேட்ரு வேற பண்ணி தொலைஞ்சிட்டேன்னு பெண்ணின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ணா பார்ல வேலை பார்த்த அந்த பையன் இவனோட உண்மையான பேரு பிரண்டன், அவன் பே பண்ண யூஸ் பண்ண கார்டு டீடைல் எல்லாத்தையுமே மாலிக்கு மெசேஜ் பண்ணிடுறான். அந்த டீடைல்ஸ் வச்சு ட்ராக் பண்ற மாலி அவனோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல பார்த்தா அவனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க வேற இருக்கு. பயங்கர ஷாக் ஆன மாலி நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஏமாந்துட்டாலே, சரி ஓகே அவனோட வீடை கண்டுபிடிச்சி அவன் ஒய்ஃப் கிட்ட போய் இதை பத்தி சொல்லலாம்னு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த பார்ல வேலை பார்த்த பையனுக்கு டீடைல் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் அவனோட வீடை கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன், இஃப் இன் கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு உதவி செய்யிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போறாங்க. அந்த மெசேஜ் பாக்குற அவனுக்கு சரியான ஷாக், இப்போ போலீஸ் கிட்ட சொல்லாம எதுக்கு நம்மள கூப்பிடுறான்ட்டு. கட் பண்ண நோவா எங்க இருக்கிறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே புரியலையேன்ட்டு பக்கத்துல இருக்கிற மேகசின்ஸ் எடுத்து சும்மா பேரிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்து ரூம்ல இருக்கிற பெண்ணின்ற பொண்ணு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. இதையெல்லாம் கவனிக்கிற நோவா நம்மளுக்கும் இப்படிதான் ஆக போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே அப்படியே மேகசினை திருப்பும் போது அதுல ஒரு பேஜ்ல அவங்க கூட அவன் மேட்ரு பண்ணானா அது அவனோட வீக்னஸ், அதை யூஸ் பண்ணி நீ தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு யாரோ ஒரு பொண்ணு எழுதிருக்கா. கட் பண்ணா இங்க அவன் வீட்டுக்கு போன மாலி அவனோட ஒய்ஃப் கிட்ட, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட இப்படி சொல்றது தப்பு தான், பட் இருந்தாலும் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, உங்களோட ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்டு கூட அஃபேர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்ன்றாங்க. அதை கேக்குற அந்த பொண்ணு என்னோட வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டே தப்பா பேசுறியான்ட்டு கத்துறாங்க. அப்போ ஸ்டீவும் சடனா அங்கிருந்து உள்ள வரான். அவனை பாக்குற மாலி உங்க பேர் ஸ்டீவ் தானே, உங்களுக்கு நோவாவை தெரியும் இல்லன்ட்டு கேக்குறாங்க. அதுக்காக ஸ்டீவா, என் பேர் பிரண்டன்ங்க, நோவா யாரு, எனக்கு அப்படி யாரும் தெரியாது, நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க போல, பக்கத்து வீட்டுல வேணா விசாரிச்சு பாருங்கன்ட்டு சொல்றான். அப்போ மாலி அவனுக்கு தெரியாம நோவாவோட நம்பருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா மாலிக்கு சரியான ஷாக்கு, நோவாவோட மொபைல இவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறான். அவனோட ஒய்ஃப் வர பின்னாடி இருந்து மாலி அடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்டு மாலிக்கு மெசேஜ் பண்ண பாக்குறான். ஆனா மெசேஜ் நாட் டெலிவரபிள். இங்க அவனோட ஒய்ஃப் அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தா நோவோட போனை நீ அங்கேயே வச்சுட்டு வராம எதுக்கு உன் பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்குன்றதுக்காக. பட் ஆனா அதை அவங்க கேட்க மாட்டாங்க. இவனும் நல்ல வேலை அவ வெளியே தப்பிச்சு போறதுக்குள்ள அவளை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டேன்ட்டு இன்னைக்கு நைட்டு போகும்போது அவளையும் லேபுக்கு எடுத்துட்டு போறேன்ட்டு சொல்றான். அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவனோட ஒய்ஃப் பெருசா எதுவும் பதில் சொல்லாம வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. கட் பண்ணா அவங்களோட காலை பார்த்தா ஒரு கால் இல்ல. சோ இதுல என்ன தெரிய வருதுன்னா அவனோட ஒய்ஃபுமே இவன் ஏமாத்தி கூட்டிட்டு வந்த பெண்கள்ல ஒருத்தவங்க தான். இவ்வளவு நேரமா அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்மள புடிச்சனாலதான் நம்மள சாகடிக்காம பிரெக்னெண்டா இருக்கும்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கூட வச்சிட்டு இருக்கான். ஆனா இப்போ அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிச்சுன்னா நாமள என்ன பண்ணுவோன்றதுதான் அவங்க இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட் அவனோட லேப்ல நோவாவை மேல கூட்டிட்டு வந்து ஆரம்பத்துல மெலிசான்னு ஒரு பொண்ணை விட்டுட்டு இருந்தான் இல்லையா, அவங்களோட கறியை இவங்களுக்கு சாப்பிட தரான். நோவாவும் வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்பா சாப்பிடுறாங்க. அந்த மேகசின்ல எழுதி இருந்த மாதிரி இவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நோவா சாப்பிடுறத பாக்குறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் நோவா, ஆனா அதோட டேஸ்ட் நீ ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது வேற லெவல் தெரியுமான்றான். நோவாவும் நல்லாதான் இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே, தப்பிக்க ட்ரை பண்ணாம இதே மாதிரி இருந்தீங்கன்னா உன்னை டெய்லி என் கூடவே டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு அவங்கள அவங்க ரூம்ல விட்டுட்டு மாலியை தூக்கிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கட் பண்ணா நோவா இங்க வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்கிற பெனி என்ன ஆச்சு, ஏன் வாந்தி எடுத்துட்டு இருக்க, நோட் பண்ணியா மெலிசாவோட சத்தம் கேட்கவே இல்லைன்றாங்க. மெலிசா செத்துட்டா, அவளோட கறியை
சாப்பிட்டு தான் நான் வாந்தி எடுக்கிறேன்ட்டு நோவா சொல்றா. அடுத்த நாள் இவன் நோவாவை டின்னர் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை போட்டுட்டு வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நோவா எப்பத்துல இருந்து ஸ்டீவ் நீ இப்படி ஆனு கேக்குறாங்க. எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ நான் எதிர்ச்சியா ஒரு முறை ஒரு பொண்ணோட கறி சாப்பிட்டேன். அன்னில இருந்து இந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிமையாகிட்டேன் அப்படின்றான். அதை கேக்குற நோவா இது வரைக்கும் எத்தனை பெண்களை சாப்பிட்டுருக்கேன்ட்டு கேக்குறாங்க. அப்போ இவன் அங்க இருக்கிற ஒரு ஷெல்ஃப்ல போய் ஒரு 20-30 பொண்ணுங்க போட்டோவை காட்டுறான். இவ்வளவு பேரான்ட்டு நோவா ஷாக்கா பாக்குறாங்க. சரி இதுல என்னோட போட்டோ எங்கன்னு கேக்குறாங்க. ஹே நோவா, இவங்களெல்லாம் நான் பார்சல் பண்ணி கிளைண்ட்டுக்கு வித்துடுவேன். எனக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை இந்த ஷெல்ஃப்ல வைக்க மாட்டேன். நீ ஸ்பெஷல், உன்னை நான் மட்டும் தான் சாப்பிடுவேன்றான். அதை கேக்குற நோவா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல நான் சாக போறேன்ட்டு நினைச்சு கஷ்டப்படுறதான்னு தெரியலையேன்றாங்க. இப்போ எதையும் போட்டு யோசிக்காத, வா ஜாலியா இருக்கலாம்ட்டு அவங்கள ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுறான். இதுதான் சாக்குன்னு நோவா அவனோட பிரைவேட் பார்ட்டை கிடைச்சு துப்பிடுறாங்க. சாவுட நாயின்ட்டு அவனை ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் திறந்து காப்பாத்த போறாங்க. அப்போ மோலியை பார்த்தா மோலிக்கு சரியான ஷாக்கு. நீ நாடி இங்க பண்ற, உன்னை காப்பாத்தலன்னு வந்து என்னோட கறியும் எடுத்துட்டான்டின்றாங்க. ஹே நல்ல வேலை கை கால எதுவும் போலன்ட்டு சந்தோஷப்படுறீ, பக்கத்துல வா இன்னொரு பொண்ணு இருக்கான்ட்டு அவளையும் காப்பாத்திட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கட்பனா இவன் அந்த கதுவை எப்படியோ உடைச்சிட்டு இவங்களை துரத்திட்டு வரான். அவங்க 3 பேரும் இழுத்து போட்டு சம்மடி அடிக்கிறான். அந்த பொண்ணுங்களும் நம்மள உயிரோட எப்படிலாம் இவன் சித்திரவதை பண்ணான், அவனை போட்டு சாவடி அடிக்கணுன்ட்டு இப்படி இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்க சமயத்துல வெளியே மோலியோட ஃப்ரெண்டு அவங்களோட லாஸ்ட் லொகேஷனை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துடுறான். இவங்களும் அவனை அடிச்சு போட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. அவன் விடாம இவங்களை சாவடிச்சலாம்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வரான். அப்போ துப்பாக்கி சத்தத்தை கேட்டு காப்பாத்தலான்ட்டு வந்த இவன் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட மனைவி அங்க வராங்க. ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலேன்ட்டு வந்து பார்த்தா அங்க சண்டை போட்டதுக்கான தடயங்கள் தர ஃபுல்லா ரத்தமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்குன்ட்டு காட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. எங்க இவன் வெறி கொண்டு இவங்க 3 பேரும் எப்படியாவது சாவடிச்சுன்னு துப்பாக்கி எடுத்துட்டு துரத்திட்டே வரான். இவங்க 3 பேரும் பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப மாலி அவனுக்கு தெரியாம பின்னாடி போய் அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. நோவா வந்து அவனை சம்மடி அடிச்சு அவனோட துப்பாக்கி எடுத்து அவனையே சுட்டு சாவச்சிடுறாங்க. செத்து போடா நாயை, எத்தனை பொண்ணுங்களை நீ இப்படி கொடுமை பண்ணிருப்ப, சாவு, நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடான்ட்டு நிறைய தடவை அவனை சுட்டு சாவச்சிடுறாங்க. சரி இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்ட்டு இவங்க 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல காட்டுக்குள்ள அவனை தேடி வந்த அவனோட மனைவி அவன் செத்து கிடக்கிறத பார்த்து இவனை நல்லா கிளீன் பண்ணி ஃப்ரீசர்ல போடுன்ட்டு இந்த 3 பேரையும் தேடி வராங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவனோட மனைவியுமே நோவாவை மாதிரி கடத்திட்டு வந்த ஒரு பொண்ணுதான். இப்போ இவனுக்கு நோவாவை பிடிச்சிருந்த மாதிரி அப்போ அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தனால கல்யாணம் பண்ணி கூட வச்சிருந்தான். நோவாவை பார்த்தோன்னா அவன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை தந்ததுக்கு ரொம்ப நன்றின்ட்டு நோவாக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பக்கத்துல வந்து அவங்கள கழுத்தை நெரிச்சு சாவடிக்க ட்ரை பண்றா. ஏன்னா இவளுமே இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் ஆனனாலதான் ஸ்டீவுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கா. இதையெல்லாம் பாக்குற மோலி பின்னாடி இருந்து வந்து அவளை அடிச்சு சாவச்சிடுறாங்க. இந்த மாதிரி சில பொண்ணுங்களே தப்பு பண்ற பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால தாண்டி இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ட்டு நோவா கிட்ட சொல்லிட்டு இனிமே நீ பாய் ஃப்ரெண்ட் வேணும் லவ் வேணும்ட்டு ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணு அப்புறம் இருக்கடி உனக்குன்றாங்க. அப்படியே பழத்தையும் முடிகிறாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிஜமாலே ஒரு கம்யூனிட்டி இருக்கா என்னட்டுலாம் தெரியல. உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. We'll meet you on the next story. Until then, take care.